மன்னிப்பு கேட்கும் போது கூட கமலஹாசன் என்ன சொன்னார்னா, நான் ஹிஸ்டாரியன் சொன்னதான் சொன்னேன்றாரு. பட் அவர் பண்ண சிறிய தவறு சமஸ்கிருதமும் சேர்ந்த மொழி அப்படின்னு சொல்லாம தவறிட்டாரு அப்படிங்கறதா ஒரு உண்மையான செய்தி. ஆனா இந்த பக்கம் கர்நாடகால இருக்கிறவங்க, அதுவும் மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கன்னடம் தனித்துவமான மொழி, அதாவது தமிழ் சமஸ்கிருதம் மாதிரி இதுவும் ஒரு தனியா பிறந்த மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோல தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கமலஹாசனுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் வரா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சீமான், திருமாவளவன், பல கட்சி தலைவர்கள் கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அறிஞர்கள், ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாருமே சொன்ன விஷயத்தை தான் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. பட் தெளிவா சொல்லாம விட்டார். சரி, இப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் மாறி மாறி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. கூகுள்ல இப்ப அதிகமா தேடப்பட்டு இருக்குது. தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா, கன்னடம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா, ரெண்டு பேத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ், ரெண்டு மொழிகளுக்கும் இருக்கிற தனித்துவமை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தேடிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்க கூட தேடி இருப்பீங்க. பட் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. பாய்.